ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة بالنار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே ஷரஃபுகளும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரிலும் மேலான நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வழிமுறைகளை தமது வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், மறுமை நாள் வரைக்கும் இந்த சத்திய கொள்கைக்காக வேண்டி பாடுபட்டு மரணித்த எல்லா முஸ்லீமான ஆண் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஆளும் அவனுடைய முகவிரத்தும் என்றென்றும் உரித்தாகட்டுமாகுக. அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சு பயந்து கொள்ளுமாறும் அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் எவைகளை நமது வாழ்வுக்கு நேர்வழிகாட்டிகளாக சொல்லுகிறதோ அவைகளை முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளை அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் தவிர்ந்து வாழும்படி எச்சரிக்கை செய்கிறதோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எந்தனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்கிறேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹ் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், சங்கையான 4 மாதங்கள் இருக்குகிறது என்பதை அடையாளப்படுத்துகிறான். அந்த சங்கையான மாதத்தின் தொடராக வருகின்ற 2வது மாதத்தில் துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை அடைந்தவர்களாக நாம் அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே இந்த மாதம் வந்துவிட்டால் ஒரு பிரதானமான ஒரு தூதரை ஞாபகப்படுத்துவதை நாம் எல்லோரும் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். உண்மையில் அத்தூதர் இந்த பூமிக்கு வந்தது தொட்டு இந்த உலக அழிவு நாள் வரைக்கும் 2 தூதர்களை இந்த பூமியிலே ஞாபகப்படுத்தப்பட்டே கொண்டே இருக்கிறது. அது ஒன்று அல்லாஹ்வுடைய தூதராகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், இப்ராஹீம் நபி என்று சொல்லக்கூடிய இறை தூதரும் இந்த உலக அழிவு நாள் வரைக்கும் இந்த பூமியிலே ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதிலேயும் அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தாகிய நாம்
ஒவ்வொரு நிமிடமும் அந்த தூதரை ஞாபகப்படுத்துவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அத்தகைய ஒரு சுன்னாவை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தொழுகையிலே காட்டி தந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த தூதருடைய இப்ராஹிம் நபியுடைய வரலாறுகள் அடிக்கடி பேசப்படுகிறது. அவர்களுடைய வாழ்வின் படிப்பினைகள் நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த தூதருடைய வாழ்க்கையை அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால், وَمَنْ يَرْغَبُ عَنْ مِلَّةِ إِبْرَاهِيمَ إِلَّا مَنْ سَفِهَ نَفْسَهُ. இந்த உலகத்தில் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய தூதருடைய மார்க்கத்தை யார் பின்பற்ற மாட்டான் என்றால், புத்தி இல்லாதவன், யார் அவரை பற்றி புரிந்து கொள்ளாமல் இருக்குகின்றானோ அப்படி அறிவில்லாதவனை தவிர வேற யாரும் அந்த தூதரை பின்பற்றுவதை விட்டும் தவறிவிட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த அளவுக்கு உன்னதமான ஒரு மனிதராக, தூதராக இந்த பூமியிலே அவர் இருப்பதை அல் குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. இன்ன இப்ராஹிம், நிச்சயமாக இப்ராஹிம் என்பவர் கான சித்தீகன் நபியா, இந்த உலகத்தில் உண்மையான தூதராக இருக்கிறார். அவர் உண்மை சொல்லக்கூடியவராக இருக்கிறார், வாய்மையாளராக இருக்கிறார் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். இன்னும் அல் குர்ஆனிலே அந்த தூதரை சுமார் 60 இடங்களிலே ஞாபகப்படுத்துகிறார். இன்ன இப்ராஹீம உம்மத்தன் கானித்தல் லில்லாஹி ஹனீஃபா. இப்ராஹிம் என்பவர் ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறார். ஷாக்கிரல் லிஅன்உமி, அவருக்கு அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை எவையெல்லாம் அவர் அடைந்து கொண்டாரோ அத்தனை அருட்கொடைகளுக்கும் அவர் நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்கிறார். இஜ்தபாஹு வஹதாஹு இலா சிராத்தின் முஸ்தகீம், அவர் செல்லுகின்ற பாதை நேரான பாதையாக இருக்கிறது. அவர் வழி தவறிய பாதையாக அவர் செல்ல மாட்டார் என்பதை அல் குர்ஆனிலே இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமான ஹஜ் மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய இபாதத்துகளை இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது. அதிலேயும் குறிப்பாக துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டால் பிறை 1 தொடக்கம் 10வது தினம் வரைக்கும் உள்நாட்டில் உள்ளவர்களாக இருந்தாலும் வெளிநாடுகளிலே வசிப்பவர்களாக இருந்தாலும் சில சந்தர்ப்பத்தில் ஹாஜிகளாக இருந்தாலும் அவர்கள் இந்த 10 நாட்களை மகிமைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ்ஜுடைய மாதம் வந்துவிட்டால் அதிலே பல சிறப்புகளை நமக்கு சொல்கிறார்கள். அதிலே 10 நாட்களுடைய மிக பிரதான இபாதத்துகளை அல்லாஹ்வுடைய தூதரும் நபித்தோழர்களும் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் நபிமொழியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், வதுகுர் இஸ்ம அல்லாஹி, அல்லாஹ்வை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், ஃபி ஐயாமின் மஅலூமாத், அறியப்பட்ட நாட்களில் நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மாதத்தில் அதிகமாக இப்ராஹிம் நபியை பற்றி ஞாபகப்படுத்தப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குகிறார். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. இந்த குர்ஆன் வசனம் இறங்கிய பொழுது சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வும் அவருடைய அமரர்களும் நபி மீது ஸலவாத்து சொல்கிறார்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். மூமின்களாகிய எங்களையும் ஸலவாத்தும் சலாமும் சொல்வதாக சொல்லுகிறான், சொல்லும்படி எங்களுக்கு ஏவுகிறான். அப்படி அல்லாஹ்வுடைய தூதராகிய உங்களுக்கு நான் எப்படி சலாம் உரைக்க வேண்டும், ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுகன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று என் மீது நீங்கள் சலாம் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படியாக இருந்தால்
உங்கள் மீது நான் ஸலவாத் எப்படி சொல்ல வேண்டும் என்று கேட்ட பொழுது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் என்ற அத்தஹியாத்தில் வரும் ஸலவாத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இங்கேயும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மேன்மைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்துகிறார்கள் என்றால், இப்ராஹீம் என்பவர் என்னுடைய தந்தை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்துவதை அல் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு இடத்தில் இப்ராஹீம் நபியை எந்த அளவுக்கு உயர்த்தி பேசுகிறார்கள் என்றால், இப்ராஹீமுக்கு 2 குழந்தைகள் கிடைத்தது. இஸ்ஹாக் என்பதும் இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய 2 குழந்தைகளும் பிறக்குகிறது. அந்த இஸ்ஹாக்கும் இஸ்மாயிலும் என்ற 2 சந்ததிகளில் அல்லாஹ் ஒரு சந்ததியில் என்னை பிறக்க செய்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மேன்மைப்படுத்துகிறார்கள். இஸ்ஹாக்கினூடாக நிறைய நபித்தோழர்கள் வருகிறார்கள். யஹ்யா, ஜக்கரியா, சுலைமான் போன்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபி தோன்றல்களை அந்த வாரிசிலே அல்லாஹ் உருவாக்குகிறான். இஸ்மாயிலுடைய வாரிசாக அல்லாஹ் என்னை உருவாக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹீம் நபியை மேன்மைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அத்தகைய ஒரு நபி செய்த தியாகத்தை தான் இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் நானும் நீங்களும் பேசிக்கொள்கிறோம். இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தை பொறுத்தமட்டில் இது 10 நாட்கள் தொடராக வருகின்ற இந்த நாட்கள் கண்ணியமிக்கதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், அல்லாஹ் காலை பொழுதின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக என்று சொல்லிவிட்டு அதிலே 10 நாட்களை பற்றியும் அல்லாஹ் சத்தியம் செய்வதை நாம் பார்க்கிறோம். அந்த சத்தியத்தினூடாக பல செய்திகளை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. பொதுவாக இந்த 10 நாள் என்று வருகின்ற நாட்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை அல்லாஹ்வுடைய தூதர் பல சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். பொதுவாக ரமலானுடைய மாதம் பிந்திய 10 நாட்கள் என்பது கண்ணியமிக்க இரவுகளாக இருக்கிறது. துல்ஹஜ்ஜுடைய முதல் பிறை தொட்டு அந்த பெருநாளுடைய தினம் வரைக்கும் 10வது நாள் வரைக்கும் கண்ணியமான இபாதத்தை செய்யக்கூடிய ஒரு நாட்களாக இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது. அதே போலதான் முஹர்ரம் மாதத்தின் ஆரம்ப பிறையிலிருந்து நாங்கள் நோன்பு பிடித்து 10வது நாளை பூர்த்தி செய்கின்ற பொழுதும் அந்த 10 நாட்களும் சங்கை மிக்க நாட்களாக இருப்பதை இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 10 நாட்களுக்குள் ஏனைய மாதங்களில் இடம்பெறாத இஸ்லாமிய 50 கடமைகள் இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். ரமலானுடைய காலத்தில் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட இபாதத்து மாத்திரம் செய்கிறோம். ஹஜ்ஜுடைய மாதத்தில் மாத்திரம் நாம் ஈமான் கொண்டிருக்கின்ற அல்லது இஸ்லாம் என்று பேசுகின்ற 50 கடமைகளும் இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் நிறைவேற்றப்படுகிறது. கலிமா என்று சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவத்தை நாங்களும் ஹாஜிகளும் ஒவ்வொருவர்களுமாக பேசுகிறோம். லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று அல்லாஹ்வுக்கு இணை கிடையாது, அல்லாஹ்வுக்கு துணை கிடையாது என்ற ஏகத்துவத்தை இந்த மாதம் 10 நாட்கள் பொதிந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மாதத்தில் நாங்கள் 5 கால தொழுகைகளில் ஈடுபடுகிறோம். ஜகாத்தை சில நபர்கள் ஹஜ்ஜிக்கு போவதற்கு முன்னால் நிறைவேற்றி செல்ல வேண்டும் என்று ஹஜ்ஜை நிறைவேற்றுவதை நாம் பார்க்கிறோம். இந்த 10 நாட்களும் சில மனிதர்கள் தொடராக நோன்பு பிடிப்பதையும் நாம் பார்க்கிறோம். வசதி உள்ளவர்கள், பணம் செல்வந்தம் கிடைத்தவர்கள்
தன்னுடைய மக்காவுடைய நகரம் சென்று ஹஜ்ஜி செய்கின்ற 50 கடமைகளும் இந்த மாதத்துக்குள் பொதிந்திருப்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துவதையும் ஆர்வமூட்டுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தின் சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் என்றால், மாமின் ஐயாமின் அல் அஃதல் அல் அமல் ஸாலிஹ், இந்த மாதத்திலே செய்யக்கூடிய இபாதத்தை எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மேன்மைப்படுத்துகிறார்கள் என்றால், இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் செய்யப்படுகின்ற இபாதத் ஏனைய மாதங்களில் செய்யப்படுகின்ற இபாதத்தை விட மிக சிறப்புள்ளதாக இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்பொழுது ஒரு சஹாபி கேட்கிறார், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஏனைய மாதங்களில் செய்கின்ற இபாதத்தை விட இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் செய்யப்படுகின்ற இபாதத்து அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது என்று சொல்கிறீர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்கின்ற அந்த தியாகியுடைய அந்த எண்ணத்தை விட அல்லது அவருடைய நன்மையை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாக இருக்குமா என்று கேட்டவளதோ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் செல்கின்ற அந்த உயிர் தியாகி அவனுடைய உயிரையும் அவனுடைய பணத்தையும் அவன் கொண்டு செல்கின்ற செல்வத்தையும் விட்டு வருவானாக இருந்தால் அந்த அந்தஸ்தை அடைந்து கொள்ள முடியாது. ஆனால் அவன் பொருளாதாரத்தோடும் உயிரோடும் மீண்டும் திரும்பி வருகிறான் என்றால் அந்த இபாதத்தை விட, அவன் செய்த அந்த தியாகத்தை விட இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் செய்யப்படுகின்ற இபாதத் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்ததாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய மாதம் வந்துவிட்டால் 4 விடயங்களை எப்பொழுதும் விட்டுவிட மாட்டார்கள். எப்பொழுதும் அந்த 4 விடயங்களிலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் அக்கறை செலுத்துவார்கள். அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் 4 விடயங்களை விட்டுவிட்டதாக செய்திகள் கிடையாது என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். முஹர்ரம் மாதத்தின் 10 நாட்கள் வந்துவிட்டால் அல்லது 10வது தினம் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நாளை தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நாளாக கருதுவார்கள். அந்த நாளை விடமாட்டார்கள். அதிலே எந்த பொடுபோக்கான விடயங்களிலும் ஈடுபட மாட்டார்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதுபோலதான் துல்ஹஜ்ஜுடைய மாதம் அந்த 10 நாட்கள் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நாட்களையும் இபாதத்து செய்வதை விட்டுவிடாமல் அதிலே கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் அதிலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய அந்த இபாதத்தை செய்வதிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய முந்தின சுன்னத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே விட்டுவிட்ட வரலாறும் கிடையாது என்பதை நமக்கு இஸ்லாம் அழகாக அறிமுகப்படுத்துகிறது. அப்படி சிறப்புமிக்க நாட்களாக இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்கள் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 10 நாட்களில் நாம் முடியுமான அளவு அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலேயும் தொழுகையிலே ஈடுபடுவதிலேயும் நோன்புகளை தொடராக பிடிக்குகின்ற மிக முக்கியமான அம்சமாக கருதக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். முடியுமான அளவு இந்த 9 நாட்கள் தொடராக நாங்கள் நோன்பு நோக்கலாம். 10வது தினம் என்பது நம்முடைய ஈதுடைய நாளாக இருப்பதனால் அந்த நாளில் நாம் நோன்பு நோற்பது நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. தலைப்புரை தொட்டு 9வது நாள் நாங்கள் 9வது நாள் வரைக்கும் நோன்பை நோக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சுன்னாவிலே இருந்து விளங்கக்கூடியதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமான 10 நாட்களை நாம் ஒவ்வொருவர்களும் அடைகின்ற பொழுது அல்லது அடைந்திருக்கின்ற இந்த சூழலில் அந்த நாட்களை கண்ணியப்படுத்துகின்றவர்களாக, நல்ல இபாதத்துகள் செய்யக்கூடியவர்களாக,
ரமலானுடைய மாதம் பிந்திய 10 எப்படி நாங்கள் முக்கியமாக கருதி அதில் செயற்பட்டோமோ அதுபோல இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களை அடைகின்ற பொழுது நாங்கள் முடியுமான அளவு இபாதத்தை செய்து அல்லாஹ்வுக்கு நெருக்கமுள்ளவர்களாக மாறுகின்ற வாய்ப்பை வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான துல்ஹஜ் மாதத்தை அடைந்து 2வது தினத்தை அடைந்தவர்களாக நாம் அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய இபாதத்துகள் அல்லது இந்த மாதத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்லறங்கள் பற்றி இன்றைய ஜும்மாவிலே பார்த்து வருகிறோம். நாம் இந்த உலகத்திலே இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் சில இபாதத்துகளை இஸ்லாம் அறிமுகப்படுத்துகிறது என்றால் அந்த இபாதத்துகளை எதற்கு ஏன் என்ற காரணம் சொல்லாமல் செய்யப்படுத்துவதுதான் உண்மையான அல்லாஹ்வுடைய அடிமையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அடிமைத்தனம் என்பது ஒரு எஜமான் எதை ஏவுகிறானோ அதை செய்வதுதான் அந்த ஊழியனுடைய கடமையாக இருக்கிறது, அடிமையுடைய கடமையாக இருக்கிறது. அதை ஏன் செய்ய வேண்டும், இதை செஞ்சால் என்ன எனக்கு பலன் இருக்கிறது என்று ஒரு எஜமானை பார்த்து அந்த அடிமை கேட்பது ஒரு எஜமானுக்கும் அடிமைக்கும் உரிய ஒரு பண்பாடு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டால் இதிலே பல தியாகங்கள் செய்யப்படுகிறது. தன்னுடைய விலை உயர்ந்த ஆடைகள் கழட்டப்பட்டு எல்லோரும் வன்னிறையான 2 ஆடைகளோடு காபாவை வலம் வர வேண்டும் என்பது இஸ்லாம் போதிக்குகின்ற ஒரு சுன்னாவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் ஏன் தலையை வலிக்க வேண்டும், ஆடுகளை அல்லது மாடுகளை ஒட்டகங்களை அறுத்து பலியிட வேண்டும் என்ற காரணம் கேட்காமல் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற உண்மையான அடியானாக இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். இந்த மாதத்தில் செய்யப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு இபாதத்து தான் பெருநாளுடைய தினத்தில் நாம் எல்லோரும் குர்பானி என்று சொல்லக்கூடிய பிராணியை அறுத்து பலியிடுவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த மிகப்பெரிய உன்னதமான ஒரு சுன்னாவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே உதுஹியா என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு இபாதத்தை நமக்கு காட்டித் தந்திருக்கிறார்கள். இந்த குர்பானி என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வரலாறு அல்ல. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் 2 குர்பானிகள் இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. வத்துல் அலைஹிம் நபா பனி ஆதம் இத கர்ரபா குர்பானன் ஃபதகுப்பில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆகர். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 மக்கள் கொடுக்கப்பட்ட குர்பானியை அல் குர்ஆன் அடையாளப்படுத்துகிறார். அவர்கள்தான் இந்த பூமியிலே குர்பானை கொடுத்து அல்லாஹ்வை நெருங்குவதற்காக வேண்டி 2 மக்களும் அந்த குர்பான் செய்த வரலாற்றை குர்ஆன் சொல்கிறது. அவர்கள் அந்த பிராணியை மலையிலே வைத்து யாருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ
அவர்தான் தக்வா உடையவர், இறையச்சமுடையவர், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் என்று இருவரும் போட்டி போட்டுக் கொள்கிறார்கள். அவர்களில் ஒருவருடைய குர்ஆன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, மற்றவருடைய குர்ஆன் ஏற்றுக்கொள்ளப்படாமல் தட்டிவிடப்படுகிறது. அதனால் இரண்டு பேருக்கும் ஏற்பட்ட முரண்பாட்டினால் ஒருவரை ஒருவர் கொலை செய்த வரலாற்றை குர்ஆன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதேபோலதான் பனு இஸ்ரவேலுடைய காலத்திலே ஒரு மாட்டை அறுத்து பலியிட வேண்டிய ஒரு கிளைக்காக வேண்டிய குர்பானை கொடுக்குமாறு குர்ஆன் சொல்கிறது. அவர்கள் அது என்ன நிறம், எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு வரலாற்று பின்னணியை அவர்கள் கேட்பதை சூரத்துல் பக்ரா தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இந்த குர்பான் 10வது தினத்தில் நிறைவேற்றப்படுவது அல்லது ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய பெருநாளுக்கு அடுத்தடுத்து வருகின்ற அந்த 3 நாட்களுக்கு முன்னால் கொடுக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வை இஸ்லாம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், நீங்கள் ஆரம்பமாக தொழுகையில் ஈடுபடுங்கள், அதன் பின்பு உங்களுடைய பிராணியை அறுத்து பலியீடு செய்யுங்கள் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் உதஹியாவுடைய குர்பானியுடைய சட்டத்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அமில ஆதமியும் மின் அமலின் யௌமின் நஹர், யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய அறுத்து பலியிடப்படுகின்ற அந்த இபாதத்தில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இபாதத்து எது என்று சொன்னால், மின் இஹ்ராகித் தமி, இரத்தத்தை ஓட்டுகின்ற இபாதத்து அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமுள்ள இபாதத்தாக இருப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்பானியை எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால், யாரெல்லாம் குர்பானி கொடுப்பதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, ஆனால் அந்த குர்பானி கொடுப்பதற்கு தகுதி கிடைத்தும் இதை யாருக்கு நாங்கள் பங்கிடுவது, இந்த அதாவது சிக்கல்களில் நாம் ஏன் மாட்டிக்கொள்வோம், அல்லது இதனை செய்வதனால் நமக்கு கஷ்டமான ஒரு சூழல் ஏற்படும் பங்கீடு செய்வதை, அல்லது அதை நாங்கள் அறுத்து பலியிடுகின்ற பொழுது சில நேரத்தில் சில பேச்சுக்களும் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்று யாரெல்லாம் குர்பானி கொடுக்க தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அத்தகையவர்கள் இத்தகைய செயற்பாடுகளில் ஈடுபட்டுவிடக் கூடாது என்பதை இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், மன் கான லஹு மாலுன் ஃபலம் யுலஹி, யாரிடத்தில் உதவியா கொடுக்க வேண்டிய குர்பான் கொடுக்கக்கூடிய தகுதி இருக்கிறதோ அத்தகைய மனிதர்கள் உதவியா கொடுக்காமல் ஃபல யக்ரபன்ன முஸல்லானா, அவர்கள் பெருநாள் தொழுகையுடைய திடலுக்கு அவர்கள் வர வேண்டாம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார். யாருக்கு குர்பான் கொடுக்க வேண்டிய அல்லது குர்பான் கொடுக்கக்கூடிய தகுதி இருக்கிறதோ அந்த தகுதி உள்ளவர்கள் தனக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை கவனத்தில் கொண்டு, தனக்கு வரக்கூடிய அந்த சிக்கல்களை எதிர்கொண்டு யார் அந்த குர்பானை கொடுக்காமல் தட்டிவிடுகிறார்களோ அவர்கள் தொழுகையுடைய திடலுக்கு வர வேண்டாம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு முக்கியத்துவமிக்க ஒரு இபாதத்தாக இந்த குர்பானியுடைய அமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த குர்பான் கொடுக்கின்ற பொழுது எப்பொழுது கொடுக்கப்பட வேண்டும் என்றால், பெருநாள் தொழுகை முடிந்த கையோடு செய்வது மிக சிறப்புள்ளதாக இருக்கிறது. அது நேரங்கள் அல்லது அதனுடைய காலங்கள் நமக்கு இடம் கொடுக்காவிட்டால் அடுத்தடுத்த நாட்களில் கொடுப்பது நமக்கு ஏதுவானதாக சிறப்பாக இருப்பதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உதவியாவுடைய விடயத்தில் நமக்கு மத்தியில் ஒரு சிக்கலான பிரச்சனை இருப்பதை நாம் பார்க்கிறோம். வெளிநாட்டில் வாழுகின்ற சில சகோதரர்கள்
நமக்காக உதுகியாவுக்கு அல்லது குர்பானுக்காக பணத்தை அனுப்பியிருப்பார்கள். அவர்கள் நமக்கு முன்னால் ஒரு நாளைக்கு முன்னால் தொழுகின்ற ஒரு வாய்ப்பை அடைந்து கொள்வார்கள் அதிகமாக. அப்படியான சந்தர்ப்பத்தில் அந்த குர்பானை கொடுப்பதிலே நமக்கு மத்தியில் சில சிக்கல்கள் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். சில நேரத்தில் நம் நாட்டிலே காணப்படுகின்ற பிறையின் அடிப்படையில் தான் அதிகமானவர்கள் பெருநாளை நாம் கொண்டாடுகிறோம். நாம் அந்த நாளில் அறுத்து பலியிடுவதா அல்லது வெளிநாட்டில் வாழுகின்ற பணம் அனுப்பிய சகோதரருடைய அந்த ஏவலுக்கு ஏற்றவாறு நாம் அந்த இபாதத்தை செய்வதா என்ற ஒரு சங்கடமான சூழலை நாம் எதிர்கொள்கிறோம். என்றாலும் இந்த குர்பான் கொடுப்பது இங்கு உள்ளவர்களுக்கு கடமையல்ல. யார் குர்பான் கொடுக்க போகிறாரோ அவர் தொழுகையை முடித்துவிட்டால் அவருடைய அந்த ஹக்கை நிறைவேற்றுவதுதான் நாம் அமானிதம் என்ற அடிப்படையில் நிறைவேற்றுவது சிறப்பானதாக இருந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் யார் கொடுக்குகிறாரோ, யார் கொடுப்பதற்காக பணம் அனுப்பினாரோ அவர் தொழுகையில் ஈடுபட்டு விட்டால் நாம் அவருடைய குர்பானை கொடுப்பதில் கரிசனை செலுத்த வேண்டும் என்பதுதான் சிறப்பானதாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்பானை கொடுக்குகின்ற சகோதரிகள் சில அம்சங்களை கடைபிடிக்க வேண்டும். தலைப்புரை தொட்டு அவர் பிராணியை அறுக்குகின்ற வரைக்கும் அவருடைய நகங்களை முடிகளை கலட்டிவிடக் கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவர் பிராணியை அறுத்துவிட்டால் அவருடைய தலைமுடிகளை அவருடைய நகங்களை கலட்டிக் கொள்வதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் யார் குர்பான் கொடுக்க நியத்து வைத்தார்களோ அவர்கள் தலைப்புரை தொட்டு அந்த பிராணியை அறுக்குகின்ற வரைக்கும் இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டு விடக்கூடாது. சில சந்தர்ப்பத்தில் நாம் இப்பொழுது வசதி இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் சுமார் ஒரு பிறை 6 பிறை 7 அப்படியான ஒரு சூழலில் குர்பான் கொடுக்கக்கூடிய ஒரு தகுதி நமக்கு கிடைக்குகிறது என்று சொன்னால் நாம் அந்த நாளிலிருந்து நம்முடைய அந்த செயற்பாடுகளை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பிராணியை அறுக்குகின்ற பொழுது நாம் இதிலே சில கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் இருக்கிறது. ஆனால் மிருகவதை என்று எம்மை குற்றம் சாட்டப்படுகின்ற சகோதரிகள் நாம் செய்கின்ற சில தவறான செய்திகளினால் நடவடிக்கைகளினால் மிருகத்தை இவர்கள் கடுமையான முறையில் அவதிப்படுத்துகிறார்கள், சித்திரவதை செய்கிறார்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். மிருகத்தோடு நாம் எப்பொழுதும் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். நாம் அறுக்குகின்ற பிராணியாக இருந்தாலும் அதுவோடு சாதுவாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் கூரான கத்திகளை கொண்டு அந்த பிராணிகளை அறுத்து கொள்ளுமாறு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு பயணத்தில் சஹாபாக்கள் இப்படியார் ஒரு சூழலை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு மத்தியில் கூரான ஆயுதங்கள் இல்லை, கத்திகள் இல்லை, ஆனால் கூராக அறுக்கக்கூடிய மூங்கில்கள் இருக்கிறது, அதனால் நாங்கள் அறுத்து கொள்ளட்டுமா என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நகங்களால் பற்களால் அதை அறுத்து விடாமல் நீங்கள் அந்த கூரான மூங்கிலால் அறுப்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது என்பதை நபித்தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பிராணியை அறுக்குகின்ற பொழுது நாங்கள் எங்களுக்கு மத்தியில் அந்த பிராணியை கொண்டு வருகின்ற பொழுது தவறான முறையில் அந்த பிராணியை கொண்டு வருகிறார்கள். சில சகோதரிகள் அந்த பிராணியை கொண்டு வருகின்ற பொழுது அந்த பிராணியுடைய வாலை உடைப்பது அல்லது அந்த பிராணிக்கு நெருப்பை மூட்டி அதனை அதாவது சாய்த்து வருவதற்கான ஒரு தந்திரோபாயத்தை பயன்படுத்துவது இஸ்லாம் தடுத்த ஒரு செயலாக இருக்கிறது. இது மிருகவதை என்று சொல்லுகின்ற அளவுக்கு பேசப்படுகிறது. இப்படியான மிருகத்தோடு நாம் கடுமையாக நடந்துவிடக்கூடாது. அதுவும் ஒரு உயிர் என்ற அடிப்படையில் நாம் அதோடு சாதுவாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த பிராணிகளை அறுக்குகின்ற பொழுதும் அவைகளை கொண்டு வருகின்ற பொழுதும் அதை அறுத்த பின்னால்
நாங்கள் எப்படி அதை துப்புரவாக அந்த இடங்களை வைத்திருக்க வேண்டும் என்பதும் இஸ்லாம் சொல்லுகின்ற மிக பிரதானமான அம்சமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஈது பெருநாள் நெருங்குகின்ற இந்த நாளில் நாங்கள் பிரதானமாக இந்த உதுஹியா என்று சொல்லக்கூடிய இபாதத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது இஸ்லாம் எந்த விதத்தில் சொல்லுகிறதோ அந்த அடிப்படையில் நாம் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இஸ்லாம் சொல்லுகிறதை நீங்கள் யார் குர்பானி கொடுக்குகிறீர்களோ நாளை மறுமையில் நீங்கள் அறுத்த பிராணிகள் உங்களை சந்திப்பதற்காக வரும். நீங்கள் அறுத்த பிராணிகள் உங்களை நாளை மறுமையில் சந்திக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள். அந்த ரோமங்களோடு அந்த மாமிசங்களோடு அந்த பிராணிகள் வரும் என்ற நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு தான் உதுஹியாவுடைய குர்பானியுடைய ஒரு சுன்னத்தான அல்லது இபாதத்தாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் செய்ய வேண்டிய இபாதத்துகளை நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். இந்த இபாதத்தை நாங்கள் தனிமையில் கொடுக்க கஷ்டமான ஒரு சூழல் ஏற்பட்டால் நாங்கள் 7 நபர்கள் சேர்ந்து ஒரு மாட்டை நாங்கள் கூட்டாக உதுஹியா கொடுப்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறார். ஆடு என்பதை ஒரு தனி மனிதன் கொடுக்க வேண்டும். ஒரு ஒட்டகம் அல்லது மாடு, ஆடு என்ற போன்ற பிராணிகளில் தான் குர்பான் இன்று நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி சில சகோதரர்கள் இயலாது என்று சொன்னால் கோழி கொடுப்பது, முட்டை கொடுக்குகின்ற ஒரு செய்தியை தன்னிச்சையான முடிவாக மார்க்கம் சொல்லாத ஒரு விடயமாக சமூகத்திலே அறிமுகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் ஒட்டகம், மாடு, ஆடு போன்ற பிராணிகளை குர்பான் கொடுக்குமாறு சொல்கிறது. அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் இந்த 3 பிராணிகளிலும் நாம் குர்பான் கொடுத்து கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டித்தந்த வழிமுறையாக இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இத்தகைய இபாதத்தை செய்யக்கூடிய வாய்ப்பை வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, 2 அறிவித்தல்களை பேசுமாறு நமக்கு இந்த இடத்திலே பணிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, இன்ஷா அல்லாஹ் நாளை மறுதினம் இப்பள்ளி வாயிலிலே இரத்ததான நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. யார் ஒரு உயிரை பாதுகாக்குகிறார்களோ அவர்கள் அனைத்து உயிர்களையும் பாதுகாத்தவர் என்று அல் குர்ஆன் போதனை செய்கின்ற அந்த வசனத்துக்கு ஏற்ப நாம் முடியுமான இரத்ததான நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அந்த இரத்ததான நிகழ்வில் நம்முடைய இரத்தங்களை தானம் செய்யுமாறும் இப்பள்ளி வாயில் நிர்வாகம் உங்களிடத்திலே வேண்டி நிற்கிறது. அதேபோலதான் இப்பள்ளி வாயிலிலேயும் சில சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து உதுஹியாவுடைய இந்த இபாதத்தை செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். முழுமையாகவோ அல்லது பங்காகவோ கொடுக்க இருக்கின்ற சகோதரர்கள் இப்பள்ளி வாயில் நிர்வாகத்தை அணுகி அவர்களோடும் இந்த குர்பானிய இபாதத்தில் ஒன்று சேருமாறும் இந்த நிர்வாகம் உங்களை அன்பாக அழைக்குகிறது. இந்த 2 அழைப்பையும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு நல்ல காரியங்களில் மும்முரமாக இருந்து நாளை மறுமையில் அந்த சுவர்க்கத்தை அடையக்கூடிய வாய்ப்பை வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. அக்மிஸ் ஸலாத்.